ஜும்மாவுடைய நாளில் 3 சாரார்கள் 3 வகையானவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு ஜும்மா தினத்திலும் 3 வகையானவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள். ஆனால் அதிலே இந்த ஒரு சாராருக்கு மட்டும்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதிகமான நன்மைகள் 10 மடங்காக அந்த நன்மைக்கு கொடுக்கிறான் என்று ஒரு குர்ஆனுடைய வசனத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். இந்த ஹதீஸ் அபுதாவுதிலே 941வது ஹதீஸாக அப்துல்லா பின் ஆமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. எங்களுடைய தோழர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 வகையானவர்கள் ஜும்மாவிற்கு வருகின்றார்கள். ஒரு சாரார், ஒரு வகையானவர்கள் ஜும்மாவிற்கு வந்து இமாம் பயான் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர் வீணான பேச்சுக்களிலே ஈடுபட்டு அவருடைய நன்மையை இழந்து விடுகின்றார், அந்த ஜும்மாவை இழந்து விடுகின்றார். இது ஒரு வகையானவர்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவது வகையானவர்கள் யார் என்றால், அவர்கள் ஜும்மாவிற்கு வந்து குத்துபா செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, பயான் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் அந்த பயானை செவியூறாமல், அந்த பயானை கேட்காமல் அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்து கொண்டு, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை திக்ர் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு நன்மையை தருவான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த 3வது வகையானவர்களுக்கு நிச்சயமாக நன்மை இருக்கிறது. இதற்கு முன்பாக திக்ர் செய்தால் அல்லாஹ் நாடினால் தருவான். ஆனால் குத்துபா என்பது மிக முக்கியம். ஒரு ஜும்மாவிலே பயான் என்பது மிக முக்கியம். பல ஹதீசுகள் இருக்கிறது, ஜும்மாவில் பயான் கேட்பது அவ்வளவு நன்மை. ஆனால் நாம் பல பேர் அதை வீணடித்து விடுகிறோம். இந்த 3வது வகையானவர்களையும் நாம் பார்க்கலாம், அவர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை கிடைக்கிறது என்பதையும். 3வது வகையானவர்கள் வருகின்றார்கள், அவருக்கு கிடைத்த இடத்திலே அவர்கள் அமர்ந்து விடுகின்றார்கள், யாரையும் தாண்டாமல், யாருக்கும் தொந்தரவு தராமல் அவர்களுக்கு கிடைத்த இடத்தில் அமர்ந்து விடுகின்றார்கள். அடுத்ததாக அந்த ஜும்மாவினுடைய பயானை கேட்கிறார்கள். இந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மா வரைக்கும், அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய 3 நாட்களுக்கும் அவர் செய்த சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த ஜும்மாவிற்கு அமைந்து விடுகிறது. ஏனெனில் இந்த குர்ஆனுடைய வசனத்தை சொல்லுகின்றார்கள், 6வது அத்தியாயம் 16வது வசனத்தில், மகத்துவமும் கண்ணியமும் பொருந்திய அல்லாஹ் நன்மை செய்தவருக்கு அதுபோன்று 10 மடங்கு பரிசுகள் கொடுக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே ஜும்மாவிற்கு நாம் முதலிலே சென்று அங்கே இமாம் பயான் செய்து கொண்டிருக்கக்கூடியதை நாம் செவியிருப்போம், நமக்கு கிடைத்த இடத்திலே அமர்வோம், பிறரை துன்புறுத்தாமல், பிறருக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் தராமல், நாம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இந்த ஜும்மாவை முழுமையான ஜும்மாவாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஜும்மாவாக நாம் தொழுதுவிட்டு வருவோம். இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய கூலி அல்லாஹ் 10 மடங்காக தருகிறான். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ்.